told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 8 துண்டு கறி வச்சுருக்கோம். அதில் நம்ம கறி வடை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். பச்சையிலே அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 வெங்காயத்தையும் அதோட நம்ம கொஞ்சமாக அரைச்சி அதோட சேர்த்துக்கிறோம். நம்ம கறி வடை இந்த மாதிரியும் பண்ணலாம், வேக வச்சு இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். நான் அடுத்த வாட்டி அந்த வேக வச்சு செய்யும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையும் அந்த கறியோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதோட ஒரு முட்டை ஊற்றணும். ஒரு முட்டை, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டுட்டு கொஞ்சம் கடலையை கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் விரவி நம்ம ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ ஊற வச்சுட்டு நம்ம பொரித்தா நல்லாயிருக்கும். மீன் பொரிக்கிற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடை மாதிரி தட்டி போட்டு பொரித்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வடை மாதிரி எடுத்து லைட்டாக தட்டி போட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பண்ணாலும் கறி வடை டேஸ்ட்டாக இருக்கும், வேக வச்சு பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடலை மாவு போடுறத காட்டலை, அதனால் உங்களுக்கு அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வடையை இதில் கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக வெந்த உடனே நம்ம அந்த மாதிரி திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.